வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர், அதுவும் 8வது ஊதிய குழுவில் அதிக சம்பளம் யாருக்கு, அரசு ஊழியருக்கு வெளியான ஒரு ஜாக்பாட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு உண்டான 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்ட பல மாதங்களுக்கு பிறகும் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களின் ஊதிய திருத்தத்துக்கான காலக்கெடு குறித்து தெளிவற்ற நிலையிலேயே உள்ளனர். புதிய ஊதிய அமைப்பு எப்போது தெரிய வரும் என்றும் திருத்தப்பட்ட ஊதியம் எப்போது தங்கள் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்பதும் குறித்தும் ஊழியர்கள் கவலையுடன் உள்ளனர். பிட்மன் காரணி அல்லது புதிய ஊதிய அமைப்பு குறித்த இறுதி அறிவிப்பை மத்திய அரசு இன்னும் வெளியிடாத நிலையில் ஊதிய குழுவின் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்குண்டான சாத்தியமான காலக்கெடுவை நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்திக்கிறாங்க. ஊதிய குழு பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே உடனடியாகவே ஊதிய உயர்வு தானாகவே நடைமுறைக்கு வராது என்று நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அறிக்கையை பெற்ற பிறகு மத்திய அரசு அதனை பரிந்துரைகளையும் முழுமையாக ஆய்வு செய்யும். இந்த ஆய்வுக்கு பின்னரே பரிந்துரைகளை முழுமையாக செயல்படுத்துவதா அல்லது அதில் சில மாற்றங்கள் செய்வதா என்பது குறித்து அரசு முடிவெடுக்கும். அமைச்சரவையின் இறுதி ஒப்புதல் கிடைத்த பின்னரே ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியம் மற்றும் படிகள் வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசு ஊழியர்களின் மத்தியில் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் புதிய பே மேட்ரிக்ஸ் குறித்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஊதிய குழுவில் பிட்மன் ஃபேக்டர் எவ்வளவு அப்படிங்கிறது இன்னும் தெளிவில்லாத நிலையில் அனைவரது மத்தியிலும் கேள்விக்குறியாக உருவெடுத்துள்ளது. பிட்மன் ஃபேக்டர் என்பது தற்போதைய ஊதிய குழுவின் அடிப்படையில் சம்பளத்தை, அதாவது பேசிக் பேவை புதிய குழுவின் திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய பெருக்கல் காரணி. கடந்த 7வது ஊதிய குழுவில் 2.57 என்ற பிட்மன் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட்டதன் மூலம் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 7,000 18,000 உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது 7வது ஊதிய குழுவில் பின்பற்றப்பட்ட அதே, அதாவது 2.57 பிட்மன் ஃபேக்டர் முறையை மீண்டும் 8வது ஊதிய குழுவில் பயன்படுத்தப்பட்டால் பல்வேறு பிரிவு அரசு ஊழியர்களின் சம்பள அமைப்பில் பிரம்மாண்ட மாற்றங்கள் ஏற்படும். உதாரணமாக குரூப் 2 ஊழியர் லெவல் 1 ஊழியர்களின் தற்போதைய அடிப்படை சம்பளம் 18,000 என்றால் அவர்களுக்கு 2.57 பெருக்கல் காரணியை போடும் பொழுது 46,260 அவர்களது சம்பளம் உயரும். அப்படி இருக்கும் போது அவர்களின் மாதாந்திர அடிப்படை சம்பளத்தில் மட்டும் 28,260 வரை உயர்வு கிடைக்கும். இதேபோல் பட்டதாரி ஆசிரியருக்கான சம்பளம் 44,900 இருந்து தோராயமாக 1,15,400 வரை எட்டும். மேலும் வகுப்பு 1 அரசிதழ் பதிவேற்ற அதிகாரி லெவல் 10ல பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை சம்பளம் 56,100 இருக்கு. அவர்களுடைய சம்பளம் 1,44,200 அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. புதிய அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு தற்போது நடைமுறையில் உள்ள டிஏ மீண்டும் 0 என்ற நிலைக்கு மாற்றப்படும். அதைத் தொடர்ந்து பணியாளர்களின் நகர்ப்புற வகைப்பாட்டுக்கு ஏற்ப அடிப்படை சம்பளத்தின் வீட்டு வாடகைப்படி, போக்குவரத்துப்படி போன்றவை கணக்கிடப்பட்டு வழங்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது நிதி ஆய்வாளர்கள் தொழிற்சங்கங்கள் 1.92 முதல் 2.86 வரை பல்வேறு பிட்மன் காட்டியலை சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. ஒருவேளை 2.57 ஃபேக்டர் பயன்படுத்தப்பட்டால் ஏற்கனவே அகவிலைப்படி புதிய அடிப்படை சம்பளத்தின் மூலம் இணைக்கப்படுவதன் மூலம் ஊழியர்கள் கைக்கு கிடைக்கும் மொத்த சம்பளத்தில் சுமார் 20 முதல் 30% உண்மையான உயர்வு இருக்கக்கூடும். இருப்பினும் இவை அனைத்தும் தற்போது கணிப்புகளே. 8வது ஊதிய குழுவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகு இறுதி விவரங்கள் தெரிய வரும். அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வரும் என்பது மத்திய அரசு ஊழியர்களிடையே பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. இவ்வளவுதான் நண்பன் இந்த வீடியோல பார்த்தா ரொம்பவும் முக்கியமான ஒரு அப்டேட். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.